ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் சேட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் காயின்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஏமாந்துருப்பீங்க. பொய்யான ஏஜென்சி இல்லைனா ஏஜென்சியே இல்லாத யாராவது வந்து கேட்டு அவங்கக்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி இஷ்யூலாம் ஆகிருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இப்போ ஏஜென்சிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் கொடுக்க தொடங்கிட்டாங்க. அது போக ஆஃப்லைன் காயின்ஸோட பெனிஃபிட் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் இப்போ இதில் காமிக்கிறத விட ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். இப்போ 450 ரூபா வருதுன்னா 439 ரூபா ஏஜென்சி கிட்ட, 1540னா ஒரு 40 ரூபா கம்மி பண்ணி ஒரு 1500 கொடுப்பாங்க. 3850 ரூபானா 3699 ரூபா, ஒரு 150 ரூபா கம்மி பண்ணி வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் நீங்கள் பைக் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். மேபி நெட்வொர்க் இஷ்யூ இல்லைனா கரெக்டாக உங்களுக்கு இதாகலை, அப்போ நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா இந்த காயின்ஸ் உங்கள் ஐடிக்கு ஏறாமல் இந்த பேமெண்ட் வந்து கிட்டத்தட்ட 7 to 10 நாள் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு. இப்போ அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காயின்ஸும் ஆட் ஆகாமல் உங்கள் அமௌண்ட்டு ஹோல்ட் ஆன மாதிரி இருக்கும். அது ஏஜென்சிக்கு ஜிபே ஃபோன்பேயில் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே காயின்ஸ் உங்கள் ஃபோன் நம்பர் வச்சு போட்டு கொடுத்துருவாங்க. சரி ப்ரோ, அப்படிங்க நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் காம்போ ஆஃபர்லாம் இருக்கும். நிறைய பேர் இந்த காம்போ ஆஃபர்லாம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. பர்ச்சேஸ் பண்ணி அமௌண்ட்டு போயிடும், காயின் வராது, ஃபெயில்டு ஆயிரும். இப்போ அந்த மாதிரிலாம் ஆகி ஒரு சிலருக்குலாம் பேமெண்ட்டே வித் ரிட்டன் ஷேர் சேட்லேருந்து வரல, எனக்கு காயின் வரல, அந்த மாதிரி நிறையா பேருக்கு வந்து இஷ்யூ இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின்ஸோடது வந்து ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேலே வந்து ஒரு அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட காயின்ஸ் வந்து இப்போது வரல அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு காமிச்சிருப்பாங்க. உங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் சேட்டுக்கு ஷோ ஆகிறக்கே ஒரு நாள் ஆகும். இன்கேஸ் ரீசார்ஜ் அமௌண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொருக்கா ட்ரை பண்ணுங்கிறாங்க. இன்னொருக்கா ட்ரை பண்ணிங்கன்னா ஆல்ரெடி போன அமௌண்ட் போயிடுச்சு, இன்னொருக்கா ட்ரை பண்ணி அதுவும் போயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டும் போயிடும். சரிங்களா? நீங்கள் மெயில் போடணும் contact@sharechat.co. உங்களோட பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டுக்குள்ள இப்போ கூகுள் பேயில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்திருக்கும். அதை எடுத்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரீஃபண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பேக் வித் 10 நாள் டைம் எடுக்கும் அமௌண்ட்டு வர்றதுக்கு. இந்த மாதிரி சின்ன ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலே நிறைய பேர் அர்ஜென்ட்டு காயின் அடிக்கலான்னு கஷ்டப்பட்டு கேஷ் சேர்த்து வச்சு போட்டு திடீர்னு வரலன்னு வச்சிங்களேன், வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஏஜென்சிஸ் கிட்ட ஆஃப்லைன் காயின் வாங்கிங்க, ரேட்டும் கம்மியாக கிடைக்கும், ட்ரஸ்ட்டாக உடனே வந்து ஃபெயிலியரும் ஆகாது. ஏன்னா கூகுள் பே ஃபோன்பேயில் போகிறது வந்து உடனே போயிடும். சரி, இப்போ நிறைய ஏஜென்சி குரூப்புக்கெல்லாம் ஃபேக்காக வர்றாங்க ப்ரோ, அது நான் எப்படி ப்ரோ கண்டுபிடிக்கிறது, திடீர்னு ஹிந்திக்காரன் வந்தால் காயின்ஸ் இந்த ஆஃபர் தரேன்னா தெரியாமல் ஏமாந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா ஏஜென்சிஸ்க்கு இப்போ காயின்ஸ் ஃப்ரேம் வந்து கொடுக்க தொடங்கிட்டாங்க. காயின் ஏஜென்சிக்கு மட்டும் அந்த ஃப்ரேம் இருக்கும், அது காமிச்சு தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஐடியில் மேலே வந்து ஆக்டிவ் ஐட்டம்ஸில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா காயின் செல்லர்னு ஒரு ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. உங்கள் குரூப்புக்கு காயின் செல்லர் எங்கிட்ட காயின்ஸ் ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லி யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்கள இந்த மாதிரி காயின் செல்லர் ஏஜென்சி அப்படின்ட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதை வச்சு காமிக்க சொல்லுங்கள். இதை வச்சு காமிச்சாங்கன்னா மட்டும்தான் அவங்க வந்து காயின் ஏஜென்சி, அப்படி இல்லைனா ஃபேக்காக அவங்கள ஏமாற்ற வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒன்று வச்சு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர், நீங்கள் நிறைய பேர் பயப்படுறது ஏஜென்சி காசு அனுப்பி இதுக்கு முன்னாடி யாராவது ஃபேக்கான பர்சன்கிட்ட ஏமாந்துருப்பீங்க. ஒரு ஏஜென்சியை நம்ம எப்படி செக் பண்ணலாம், அவங்க ஆஃப்லைன் காயின் போடுவாங்களா அப்படிங்க நீங்கள் செக் பண்ணலாம். அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பரை வந்து அவங்க ஏஜென்சிக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எங்கள் டூலில் நாங்கள் போட்டு பார்க்குறப்போ எங்களுக்கு வந்து உங்கள் ஐடி வந்து ஷோ ஆகுங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் காமிச்சு தரேன். இப்போ இதுதான் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காயின் டூல் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பர் நான் போட்டு கண்டினியூ கொடுத்தேன்னா இப்போ இந்த நம்பரில் ஐடி இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த மாதிரி காமிச்சிடும். சரிங்களா? ஐடி இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஐடியில் இருக்க டிபி, உங்களோட ஹேண்டில் ஐடி, உங்களோட ஃபாண்ட்டு எல்லாமே பார்க்க முடியும். அந்த மாதிரி நீங்கள் கேட்குறப்ப அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஐடின்னு சொல்லி நாங்கள் சிம்பிளாக உங்ககிட்ட வந்து சொல்லலாம். அப்புறம் உங்கள் ஐடியில் வந்து விஜய் டிபி தானே வச்சுருக்கீங்க, இந்த ஃபாண்ட்டு இதுன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்டபிலிட்டி இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் காயின்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஷேர் சேட்டில் ஆஃப்லைன் காயின்ஸ் வந்து சேஃபாக வாங்குங்க, கரெக்டான ஏஜென்சியை ஃபைன் பண்ணுங்கள். ஏன்னா ஏஜென்சியே இல்லாத பர்சன்ஸ் நிறையா ஹிந்திக்காரங்கள்லாம் வந்து ஏமாத்துறாங்க. அது போக நிறையா காயின் ஆஃபர் இருக்குது உங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதும், ஓடிபி எக்காரணத்தை கொண்டு ஓடிபி வந்து ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஆஃப்லைன் காயின் வாங்குறதுக்கு உங்கள் ஐடியில் இருக்கிற ஃபோன் நம்பர் மட்டும் சென்ட் பண்ணிங்கன்னா போதும், அதை வச்சு நாங்கள் வந்து ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி காயின் போட்டுருவோம். யாருக்கும் ஓடிபி எக்காரணத்தை கொண்டும் கொடுக்காதீங்க. ஆஃபர் இருக்குது, ஏதாவது பேமெண்ட் கட்டணும் அப்படின்லாம் சொல்லி கால்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபேக்குங்க. சேஃபாக யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் யாருக்கிட்டையாவது இதுக்கு முன்னாடி ஏமாந்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஹிந்திக்காரன் ஏமாற்றிட்டானா அந்த ஹிந்திக்காரன் பேரை போடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.